வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டில் மீன் அமிலத்தை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த மீன் அமிலத்தினால் என்ன பயன் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம ஆராய்ச்சி பண்ணதில் நமக்கு தெரிய வந்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலே நீங்களே செஞ்சுக்கலாம் ரொம்ப சுலபமான முறையில். இதுக்கு தேவையான 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீன் வேஸ்ட்டு. சனி ஞாயிறில் மீன் கடையில் போய் கொஞ்சம் மீன் வேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாருங்கள், ஒரு 1 கிலோ கிட்ட கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட அந்த மீன் வேஸ்ட்டை வாங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கருப்பட்டியோ அல்லது வெல்லத்தையோ நுணுக்கி 2யும் ஈக்குவல் வெயிட்டில் அதை மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20லேருந்து ஒரு 25 நாள் அதிகபட்சம் வச்சுக்கலாம். அதை வைக்கலாம். வச்சுட்டு பீரியாடிக்காக ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை எடுத்து லைட்டாக கிண்டி விட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கருப்பு திரவியம் கிடைக்கும். அதுதான் மீன் அமிலம். சரி, மீன் அமிலம் தயாரித்தாச்சு. இந்த மீன் அமிலத்தில் என்ன இருக்குது, ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மீன் அமிலத்தில் தலைச்சத்துன்னு சொல்கிற NPK, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3மே இந்த மீன் அமிலத்தில் இருக்குது. இது எதுக்கு செடிக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, செடியோட வேர் பகுதி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் தண்டு நல்லா வளர்கிறதுக்கு பயன்படுது. இலைகள் நல்லா வளர்கிறதுக்கு பயன்படுது. மொத்தத்தில் செல்ஸோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சரி, இதவே தான் ஆர்கானிக் முறையில் கொடுக்கறதுக்கு பேர் தான் யூரியா. சரி, யூரியா போட்டால் நம்ம ஏன் யூரியா நல்லதில்லைன்னு நானுமே பேசிகிட்ருக்கேன். எல்லாருமே பேசுகிறாங்க யூரியா போடக்கூடாதுன்னு. ஆனால் யூரியா போட்ட உடனே செடி பார்த்திங்கன்னா நம்ம நினைக்காத அளவுக்கு அது அது போட்டதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணி பயங்கர பச்சை பசேன்னு இலையில் சுருக்கம் இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டமாக கண்ணுக்கு தெரியுது. வளர்ச்சி, ப்ரொடக்ஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக யூரியாவில் நைட்ரஜன் 46% இருக்குது. அது போக சில காம்பினேஷன்ஸ் யூரியாவில் சேர்க்குறாங்க. அதை இன்னும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது 46% நைட்ரஜன் அதில் இருக்கிறனால செடியை நீங்கள் போட்ட அடுத்த நாளே பிரம்மாண்டமாக அதை உறிஞ்சி டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி செடி டக்குன்னு அடுத்த நாளே எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு இருக்குது. அதுதான் பயத்துக்குரிய விஷயம் நண்பர்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் தேவை தானே, அதை பியூரிஃபை பண்ணி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. யூரியா இதுக்கு மட்டும் பயன்படுறதில்ல. பிளாஸ்டிக், அந்த யூரியா பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கான பேசிக் ரா மெட்டீரியல் கூட. ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பியூரிஃபை பண்ணி அதை நம்ம செடிக்கு போட்டு நம்ம அதுலேருந்து சாப்பிட்றதுனால தான் எல்லா வகையான வியாதிகளுக்கும் நம்ம உட்படுறோம். ஸோ இதுதான் பிரச்சனையே. அப்போ நம்ம மனசில் கேட்கலாம், ஏன் நம்ம ஒரு விஷயம் தேவைப்படுற விஷயத்தை நம்ம ஏன் பியூரிஃபை பண்ணி சாப்பிடக்கூடாது, அது என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லா வகையான விஷயங்களையும் கலந்து தான் சாப்பிட்றோம். உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணி உடம்புக்கு என்னென்ன சத்து தேவையோ நம்ம சாப்பிட்ட பொருள்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு தான் வளருது. அப்படி வளர்கிறது தான் இயற்கையான முறை. நம்மளுக்கு பொட்டாசியம் மட்டும் தேவை, கால்சியம் மட்டும் தேவை அப்படின்னா வெறும் கருவாடு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் அவ்வளோதான். அது ஒரு வகையாக நம்ம நல்லா இருக்கலாம். பட் ஆனால் ஒரு பாயிண்டில் நம்ம அந்த ஒரு சத்தை மட்டும் நம்ம உடம்பு நம்பி இருந்துச்சுன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். அங்கே தான் ப்ராப்ளமே வருது. அங்கே தான் நம்ம இயற்கைக்கு எதிராக போக ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் நம்மாழ்வாரை தொட்டு வர்ற எல்லாருமே சொல்கிறாங்க.
இயற்கையான முறைக்கு கன்வெர்ட் ஆகுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பயங்கரமான ரிசல்ட் வந்து இந்த நம்மளுடைய இயற்கை சார்ந்த என்ன சொல்கிறது அமிலங்கள்லையோ இல்லை இயற்கை சார்ந்த உரங்கள்லையோ சாணியிலையோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கான பொறுமையும் தேடலும் அவசியமாக இல்லாத சமயத்தில், டைம் இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு போய் வாங்கி உரத்தை வாங்கி தூவி விட்டோமா, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோமா போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அதோட பின் விளைவை பற்றி சத்தியமாக யாருமே யோசிக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சந்ததியர்களுக்கு நம்ம வந்து நல்ல விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போகணுன்றது தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போன விஷயம். ஆனால் அதை யாருமே இப்போ யோசிக்கிறது இல்லை. எனக்கு இன்றைக்கி இது கிடச்சா போதும், அதை வச்சு நான் வாழ்ந்துட்டா போதும் தான் எல்லாருமே டைம் பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை பார்க்கும்போது இதுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்றது வந்து கண்டிப்பான முறையில் தெரியுது. ஸோ இயற்கையை தேடி வர்ற எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய பாடமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தேடி போடுறேன். இது வந்து நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சு எப்படி நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இதவே பெரிய லெவலில் தோட்டத்துக்கு போனோன்னா கண்டிப்பான முறையில் செஞ்சு தோட்டத்தில் வந்து இயற்கையான முறையில் சுத்தமான காய்கறிகளை இயற்கையான முறையில் விளைய வச்சு நம்ம கொடுக்குறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நோக்கித்தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே இந்த முட்டை கரைசல் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னமும் வந்து அது வந்து அவ்வளோ சுத்தமாக நல்லா தான் இருக்குது. கடைசியில் வந்து ஏற்கனவே நான் பண்ணியிருந்த மீன் அமிலத்தை வந்து இதில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். செடிக்கு கொடுத்த ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா பச்சுன்னு வளரும். அதுக்கான வீடியோக்களையும் போடுறேன். கீரை இது எல்லாத்தையும் வளர்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்க சும்மா முட்டை கரைசல் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க இதுதான் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதை வந்து நம்ம நிறைய ரேஷியோவில் போடுறாங்க. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துடக்கூடாது. இதை டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். இது கான்சன்ட்ரேட்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து 1 ml அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து போட்டிங்கன்னா செடி சேஃபாக இருக்கும். ரொம்ப போட்டுட்டிங்கன்னா இதோட இது வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கிறதுனால செடியை அழிச்சிடும். அதனால் அந்த இது ரிஸ்க் எடுக்காதீங்க. 1 ml 1 லிட்டருக்கு, அப்போ 10 ml 10 லிட்டருக்கு. சில பேர் 200 ml சொல்கிறாங்க, சில பேர் 50 ml சொல்கிறாங்க. ஸோ செடியை பொறுத்து உங்களோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து அனுபவ ரீதியாக வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக நான் கலந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு சேஃபர் சைடு 1 ml 2 ml 1 லிட்டரில் ஊற்றி நீங்கள் அடித்து விட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவோட நல்ல பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.